ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பெர்சன்டேஜ் டாபிக் பார்த்துருந்தோம். அதில் 3 சாப்டர்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாமே பேசிக் கான்செப்ட், எப்படி ஒரு ஃப்ராக்ஷன் பெர்சன்டேஜ் ஆக்குறது, அதுக்கப்புறம் ஒரு பெர்சன்டேஜ் எப்படி ஃப்ராக்ஷன் ஆக்குறது, அதுக்கப்புறம் ஒரு டெசிமல் எப்படி பெர்சன்டேஜ் ஆக்குறது, அதுக்கப்புறம் ஒரு பெர்சன்டேஜ் எப்படி டெசிமல் ஆக்குறது எல்லாத்தையுமே போன வீடியோவோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்துருப்போம். செகண்ட் சாப்டர்ஸில் எல்லாத்தையுமே ரேஷியோ, ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இது பேஸ் பண்ணி இருந்துச்சு. தேர்டு சாப்டர் எல்லாமே பெர்சன்டேஜை யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். இப்போ நம்ம செகண்ட் வீடியோவுக்கு வந்திருக்கோம். செகண்ட் வீடியோ என்னென்னா ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். சாப்டர் 1 என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுனா ரேஷியோவோடைய இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ரேஷியோவோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் ஒரு ரேஷியோ, அதாவது ஒரு ரேஷியோவில் சேம் யூனிட்டாக இருந்துச்சுன்னா அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, அதுவே ஒரு ரேஷியோவில் டிஃப்ரெண்ட் யூனிட்டாக இருந்தால் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் ரேஷியோவை கொடுத்து வேர்டு ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த சாப்டரில் கவர் பண்ண போகிறோம். இப்போ நாம் ரேஷியோவோட இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரேஷியோடைய டெஃபினிஷன் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேஷியோட டெஃபினிஷன் என்னென்னா கம்பேரிசன் ஆஃப் குவான்டிட்டி வித் அதர் குவான்டிட்டி இஸ் கால்டு ரேஷியோ. ரெண்டு குவான்டிட்டியை கம்பேர் பண்ணுறது தான் ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. ரேஷியோங்கிற வேர்டு எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்குன்னா ஏஷியன் க்ரீக் வேர்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் கப் ஆஃப் ரைஸ் இது ஒன் ஆஃப் தி குவான்டிட்டி, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பர்சன் இது இன்னொரு குவான்டிட்டி. இப்போ இந்த ரெண்டு குவான்டிட்டியை கம்பேர் பண்ணுறது தான் ரேஷியோ. இப்போ நான் நம்பர் ஆஃப் கப் ஆஃப் ரைஸ் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா 2 எடுத்துக்கிறேன். அடுத்து நம்பர் ஆஃப் பர்சன் எவ்வளோன்னு எடுத்துக்கிறேன்னா 4 எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணுங்கிறப்ப நம்பர் ஆஃப் கப் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2. இங்கே செமிகோலன் இருக்குது, இந்த செமிகோலன் எழுதிக்கிறேன். அடுத்து நம்பர் ஆஃப் பர்சன் 4. இந்த செமிகோலன் இருந்துச்சுன்னா இதை எப்படி சொல்லணும்னா 2:4 சொல்லணும். இப்போ எனக்கு இது ஒரு ரேஷியோ, அதாவது நான் நம்பர் ஆஃப் கப் ஆஃப் ரைஸ் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பர்சன் இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணியிருக்கேன். கம்பேர் பண்ணி ஒரு ரேஷியோவாக எழுதியிருக்கேன் 2:4. இப்போ இந்த 2:4ங்கிற ரேஷியோ நான் சிம்பிளிஃபை பண்ண விரும்புகிறேன். சிம்பிளிஃபை பண்ணுறதுனா என்னென்னா, இந்த 2:4ங்கிற இந்த ரேஷியோவை நான் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் ஆகணும். ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணேன்னா 2/4 எனக்கு சேஞ்ச் ஆகும். இப்படி தான் ஒரு ரேஷியோவை ஒரு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதை என்னால் கேன்சல் பண்ண முடியும் 2 டேபிளில். அப்படின்னா இது 2 1s இது 2 2s அப்படின்னா எனக்கு 1/2 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 1/2வை நான் திருப்பி ரேஷியோவாக எழுதிக்கிறேன் 1:2. அப்படின்னா நம்பர் ஆஃப் கப் ஆஃப் ரைஸுக்கும் நம்பர் ஆஃப் பர்சனுக்கும் இருக்கிற ரேஷியோ என்னென்னா 1:2 கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போனா ஒரு கப் ஆஃப் ரைஸ் 2 பேருக்கு 10ங்கிறது தான் இது சொல்ல வருது. இப்படி தான் ஒரு ரெண்டு குவான்டிட்டி, அதாவது இங்கே நம்பர் ஆஃப் கப் ஆஃப் ரைஸுங்கிற ஒரு குவான்டிட்டி, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பர்சனுங்கிறது இன்னொரு குவான்டிட்டி, ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு சர்டைன் ஆன்சர் கிடைக்கும். இப்படி கம்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிறது தான் ரேஷியோங்கிறது பார்த்துருக்கோம். இதான் ரேஷியோவோட இன்ட்ரொடக்ஷன். இப்போ ரேஷியோவோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். ரேஷியோவோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் மொதல் ப்ராப்பர்ட்டியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட், இட் இஸ் அ நம்பர். அதாவது ரேஷியோவுக்குன்னுட்டு யூனிட் எதுவுமே கிடையாது, அது நம்பர் மட்டும்தான். அது நம்ம இங்கே முன்னாடி பார்த்துருக்கிற எக்ஸாம்பிளில் பார்த்தாலே தெரியும். ரேஷியோங்கிறது நம்பர் மட்டும்தான், அதாவது 1:2 நம்பர் மட்டும்தான் இருக்குது. அதுவே மீட்டர், சென்டிமீட்டர், லிட்டர், மில்லி லிட்டர் அது மாதிரி யூனிட் எதுவுமே வந்திருக்கக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது ரேஷியோவே கிடையாது. அப்படி வராமல் எழுதுறது தான் ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 8 கிலோமீட்டர் டு 4 கிலோமீட்டர் இதோடைய ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 8:4ங்கிறது அதோட ரேஷியோ. அதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். இப்போ நான் அதை கேன்சல் பண்ணேன்னா 2/1 வரும். அது ரேஷியோவில் எழுதுனா 2:1 கிடைக்கும். இப்போ இதான் கரெக்டான ஃபார்மேட், அதாவது 2:1 எழுதுறது தான் கரெக்டான ஃபார்மேட். அதுக்கு பதிலாக 8 கிலோமீட்டர் டு 4 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு 8 கிலோமீட்டர் இஸ் டு 4 கிலோமீட்டர் அப்படின்னா இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 2 கிலோமீட்டர் இஸ் டு 1 கிலோமீட்டர் இப்படி எழுதுனா அது தப்பு. ஏன்னா ரேஷியோ எப்போதுமே அதுக்கு யூனிட் கிடையாது. அப்போ யூனிட், அதாவது கிலோமீட்டர், மீட்டர் இதை மாதிரி இது எல்லாமே யூனிட்டை டினோட் பண்ணால் அதை மாதிரி யூனிட் இன்க்ளூட் ஆகக்கூடாது. இங்கே இன்க்ளூட் ஆனதுனால இது ஒரு ரேஷியோ கிடையாது. ஒரு ரேஷியோவாக இருக்கணும்னா அதுக்கு யூனிட் இருக்கக்கூடாது.
அடுத்தது செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னு பார்க்கணும். ஒரு ரேஷியோவில் வந்து எப்போதுமே 2 குவான்டிட்டியோடைய யூனிட் வந்து சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர், இங்கே கிலோமீட்டர், ரெண்டுமே வந்து கிலோமீட்டராக தான் இருக்குது. அப்படி ரெண்டுமே கிலோமீட்டராக இருக்கிறப்ப அதை நம்மளால் ரேஷியோவாக எழுத முடியும். அதுவே வந்து ஒரு குவான்டிட்டி வந்து வேறு யூனிட்டும் இன்னொரு குவான்டிட்டி வேறு யூனிட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்மளால் ரேஷியோவாக எழுத முடியாது. அப்படி அதை ரேஷியோவாக எழுதணுன்னாலும் 2 குவான்டிட்டியுமே வந்து சேம் ஆக்கிட்டு தான் வந்து நம்மளால் எழுத முடியுங்கிறது செகண்ட் ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. தேர்டு ப்ராப்பர்ட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரேஷியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்கன்னா டேர்முன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே 1ங்கிறது ஒரு டேர்ம், 2ங்கிறது ஒரு டேர்ம். அதே மாதிரி இங்கே ரேஷியோவில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரையுமே டேர்முன்னுட்டு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போதுமே வந்து ஒரு ரேஷியோவோட ஆர்டரை வந்து நம்மளால் அதாவது ரிவர்ஸ் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எனக்கு 1:2 கிடச்சிருக்கு. இதுதான் கரெக்டான ஆன்சர். அவங்க சொல்லியிருக்க ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி படி பார்த்தோம்னா 1:2 இருக்கிறத 2:1 ரிவர்ஸ் பண்ண முடியாது, அதோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணக்கூடியாதுன்னுட்டு ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ரேஷியோவோடைய ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ரேஷியோ, அதாவது ஒரு ரேஷியோவில் சேம் யூனிட் வந்து இருந்துச்சுன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணணும், டிஃப்ரெண்ட் யூனிட் இருந்துச்சுன்னா எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுங்கிறத இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ரேஷியோ, அதாவது ரெண்டுக்குமே சேம் யூனிட்டாக இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து 500 கிராம் டு 250 கிராம்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதில் ரெண்டுமே வந்து ஒரே யூனிட் தான். எப்படின்னா கிராம் ரெண்டுமே வந்து ஒரே யூனிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி சேம் யூனிட்டாக இருக்கிறப்ப இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 500 to 250 நான் எழுதியிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய கிராமுங்கிற யூனிட்டை வந்து நான் எழுதக்கூடாது. ஏன் அந்த யூனிட் வந்து எழுதக்கூடாதுன்னா, ரேஷியோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துருப்போம். மொதல் ப்ராப்பர்ட்டியே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரேஷியோவுக்கு யூனிட் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த யூனிட்டை வந்து எழுதக்கூடாது. இப்போ இந்த 500 to 250 வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணோம். அப்படின்னா 500 / 250, 0 வந்து கேன்சல். அப்படின்னா 50 / 25, அப்படின்னா 25 1s are 25 2s are, அப்படின்னா 2 / 1 வந்து கிடச்சிருக்கு. இதை நான் திருப்பி ரேஷியோவில் எழுதுனேன்னா 2:1 கிடைக்கும். அப்படின்னா 500 கிராம் டு 250 கிராமை நான் ரேஷியோவை எழுதணும்னா 2:1 சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ரேஷியோவாக எழுதணும்னா 500 to 250 எழுதிடலாம். ஆனால் அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா 2:1 தான் எழுதணும். அதுவே இதே மாதிரி ஈஸியாலாம் ஒன் வேர்டு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க, வேர்ட் ப்ராப்ளம்ஸாக தான் வந்து கேட்பாங்க. அதனால இதுக்கு ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எப்படி ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கொடுப்பாங்கங்கிறத பார்த்துருவோம். செகண்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு வேர்ட் ப்ராப்ளம். இதை வந்து பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதவி அண்ட் அன்புன்னுட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 டேபிள்ஸ் வந்து பாட் பண்ணுறாங்க, அதாவது வாங்குறாங்க. அதில் மாதவி வாங்கக்கூடிய டேபிளோட விலை என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 750 rupees. அதுக்கப்புறம் அன்பு வாங்கக்கூடிய டேபிளோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னா 900 rupees வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷியோ ஆஃப் தி ப்ரைஸஸ் ஆஃப் டேபிள், அந்த டேபிளோடைய ப்ரைஸஸை வந்து ரேஷியோவாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து என்னென்னா நல்லா நோட் பண்ணுங்கள். பாட் பை அன்பு அண்ட் மாதவி. இங்கே கொடுத்துருக்கிறது மாதவி அண்ட் அன்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஷினில் வந்து என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா அன்பு அண்ட் மாதவின்னுட்டு ட்விஸ்டடாக வந்து கேட்டிருக்காங்க. சில பேர் வந்து 750:900 போட்டுற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே கொஷினில் வந்து லாஸ்ட்டாக தான் ட்விஸ்ட் வந்து இருக்குது. என்னென்னா அன்பு அண்ட் மாதவின்னுட்டு ரிவர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி அதாவது ரெசிப்ரோக்கல் மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றி கொடுத்துருக்கப்ப எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு அன்பு மாதவி தான் நம்ம எழுதணும். ஏன்னா இங்கே கடைசியாக கொஷினில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அன்பு மாதவி. அன்பு வாங்கின டேபிளோடைய ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 900. அப்படின்னா 900 தான் ஃபஸ்ட்டு எழுதணும். மாதவி வாங்கின டேபிளோட ப்ரைஸ் வந்து என்னென்னா 750. இப்போ இது ரேஷியோவில் இருக்குது. இப்போ நான் இதை ஃப்ராக்ஷனில் வந்து மாற்றணும். நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காண்டி தான் இப்படி ஃப்ராக்ஷனில் வந்து மாற்றுறேன். அப்படின்னா 0 வந்து கேன்சல். அப்படின்னா மீதி 90 / 75 வந்து இருக்குது. இதை வந்து நான் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 30. இது வந்து எனக்கு 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்ப 2 5 வந்து 25 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. திருப்பி இதை 5 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை எழுதிக்கிறேன். 30 / 25. 5 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணுனா
5 5s are 25, 5 6 are 30. அப்படின்னா 6/5 வந்து கிடச்சிருக்கு. இதை நான் திருப்பி ரேஷியோவில் வந்து எழுதுனேன்னா 6:5 கிடைக்கும். அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட் ப்ராப்ளம்லேருந்து நான் கண்டுபிடிச்சது வந்து என்னென்னா 900:750 வந்து ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கேன். அதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா 6:5 வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து முடிச்சிருக்கோம்னா அந்த சாப்டரில் இன்ட்ரடக்ஷன் டு ரேஷியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது ரேஷியோட ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தாச்சு. எப்படி வந்து ஒரு ரேஷியோவை சிம்பிளிஃபை பண்ணால் அதுவே கொடுத்துருக்க 2 நம்பருமே வந்து சேம் யூனிட்டாக இருந்துச்சுன்னா, அதுவே வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்டாக இருந்தால் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறத அடுத்த டாப்பிக்காக வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்த்துருவோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 40 மினிட்ஸுக்கும் 1 ஹாருக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இதில் பார்த்தோம்னாலே இங்கே மினிட்ஸுங்கிற யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே ஹாருங்கிற யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தோம்னா வந்து டிஃப்ரெண்ட். அப்படின்னா மினிட்டுங்கிறது வேறு யூனிட், ஹாருங்கிறது வேறு யூனிட். அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். செகண்ட் ப்ராப்பர்ட்டியில் 2 யூனிட் வந்து 2 குவான்டிட்டியோடைய ரேஷியோ வந்து பார்க்குறப்ப யூனிட் சேமாக இல்லைன்னா யூனிட்டை வந்து சேம் ஆக்கினதுக்கப்புறம் தான் சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறத பார்த்துருப்போம். அதே மாதிரி நான் இங்கே யூனிட்டை வந்து ஃபஸ்ட்டு சேம் ஆக்க பார்க்குறேன். இங்கே எனக்கு 40 மினிட்ஸ் இருக்குது. இப்போ இங்கே மினிட்ஸுங்கிற யூனிட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 1 ஹாருங்கிறத மினிட்ஸுங்கிற யூனிட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ண பார்க்குறேன். அப்படின்னா 1 ஹார் வந்து எனக்கு எவ்வளோ மினிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 60 மினிட்ஸ். இப்போ நான் இதை மினிட்ஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்படின்னா எதுக்கு ரேஷியோ வந்து பார்க்கணுன்னா 40 மினிட்ஸுக்கும் 1 ஹாருக்கும் வந்து நான் ரேஷியோ வந்து பார்க்கணும். அப்படின்னா 40:60 தான் நான் ரேஷியோவில் எழுதுறது. இப்போ இந்த 40:60 நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். சிம்பிளிஃபை பண்ணி எழுதணுங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும். 40/60 அப்படின்னா 0 0 வந்து கேன்சல். அப்படின்னா 4/6. இதை நான் இன்னும் கேன்சல் பண்ணேன்னா 2 2s are 4, 2 3s are 6. அப்படின்னா 2/3 கிடைக்கும். இந்த திருப்பி ரேஷியோவில் எழுதணும்னா 2:3 கிடைக்கும். இப்படி தான் வந்து ஒரு ரேஷியோட யூனிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்த்தாச்சு. அதுவே வந்து ஒரு வேர்ட் ப்ராப்ளமில் வந்து ரேஷியோ அவங்களே கொடுத்துட்டாங்க. ரேஷியோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத வேர்ட் ப்ராப்ளம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற வேர்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குமரன்னுட்டு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட 600 rupees வந்து இருக்குது. அந்த 600 rupees வந்து அவர் விமலா அண்டு யாழினி 2 பேருக்குமே பிரித்து கொடுக்க வந்து விரும்புகிறாரு. அப்படி வந்து அவர் எவ்வளோ ரேஷியோவில் வந்து பிரித்து கொடுக்குறாருங்கிறதுக்கு ரேஷியோ அவங்களே கொடுத்துட்டாங்க 2:3. அப்படின்னா யாருக்கு வந்து அதிகமாக வந்து கிடைக்கும், யாருக்கு வந்து கம்மியாக கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 600 rupees வந்து கொடுத்துருக்காங்க, 2:3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ரேஷியோ வந்து A:B கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா நான் இங்கே ஏவோட வேல்யூ வந்து என்னென்னா 2, பியோட வேல்யூ வந்து என்னென்னா 3. அப்படின்னா 2:3 தான் கொடுத்துருக்காரு. இப்போ நான் இது டோட்டல் போர்ஷன் வந்து கிடையாது, அவங்க எவ்வளோ டோட்டல் போர்ஷன் கொடுக்கவே இல்லை. அப்படி டோட்டல் போர்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும்னா ஏவையும் பியையும் ஆட் பண்ணணும். அப்படின்னா 2வையும் 3ஐயும் ஆட் பண்ணுறேன். அப்படின்னா 5 தான் வந்து டோட்டல் போர்ஷன். இது வந்து எதுக்கடா இப்படி டோட்டல் போர்ஷன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னுட்டு ஒரு சின்ன டவுட் வந்து இருக்கும் உங்களுக்கு. இதை பற்றி நான் ப்ரெசன்டேஜ் டாப்பிக்லேயே வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன், முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதை நீங்கள் ப்ரெசன்டேஜ் டாப்பிக்கில் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே வந்து இன்டர்லாக்காக வந்து இருக்கும். அதாவது ஒரு டாப்பிக்கை வந்து தொட்டால் இன்னொரு டாபிக் வந்து உள்ளே வரும். அதே மாதிரி தான் ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷனும். ப்ரெசன்டேஜ் டாப்பிக் வந்து பார்த்துட்டு வந்தால் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து ஈஸியாக புரியும். அதனால் ப்ரெசன்டேஜ் டாப்பிக்கை நீங்கள் பார்க்கலனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ரெசன்டேஜோடைய வீடியோ லிங்க் வந்து இருக்குது, அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதை லைட்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ எனக்கு 2 + 3 வந்து ஆட் பண்ணால் 5. அப்படின்னா விமலாவுக்கு வந்து மொத்தம் 2 போர்ஷன், யாழினிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 போர்ஷன். அப்படின்னா விமலாவுக்கு வந்து எவ்வளோ போர்ஷன் வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 2 போர்ஷன் வந்து கிடைக்குது. எவ்வளோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 5 போர்ஷனில் வந்து எனக்கு 2 போர்ஷன் வந்து கிடைக்குது. அடுத்தது யாழினி வந்து பார்ப்போம். யாழினிக்கு வந்து அவர் எப்படி குமரன் வந்து டிவைட் பண்ணுறாருன்னா 5 போர்ஷனில் 3 போர்ஷன் வந்து தராரு. அப்படின்னா இதை நான் ஃப்ராக்ஷனில் எழுதுனேன்னா 2/5 கிடைக்கும். இதை ஃப்ராக்ஷனில் எழுதுனேன்னா 3/5 கிடைக்கும். அப்படின்னா அமௌண்ட்டு விமலாவுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். விமலாவுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குங்கிறதுக்கு 2/5ஓட, அதாவது விமலாவோட போர்ஷனோட நான் 600 வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணேன்னா 5 1s are
அடுத்து 5 1s are 5, அடுத்து 5 2s are 10, அப்படின்னா 20. அப்படின்னா 2 into 120 வந்து 240 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா விமலாவுக்கு வந்து 600 rupeesல அவர் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 240 rupees வந்து கொடுத்துருக்காரு. அடுத்தது யாழினிக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். யாழினியோடைய போர்ஷன் வந்து பார்த்தோம்னா 3/5. அதோட 600 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 5 1s are, இதுவும் 5 1s are 5, அடுத்து 10 ஆகும். அப்படின்னா 120. அப்படின்னா 3யோட 120 வந்து நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 360 வந்து கிடைக்கும். அப்படின்னா யாழினிக்கு அவர் எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காரு குமரன் பார்த்தோம்னா 360 rupees வந்து கொடுத்துருக்காரு. விமலாவுக்கு வந்து 240 rupees வந்து கொடுத்துருக்காரு. இப்படி தான் வந்து ஒரு ரேஷியோ வந்து அவங்களே கொடுத்துட்டு நம்மளை ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இப்படி தான் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். இதோட வந்து இந்த சாப்டருடைய கான்செப்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதோடைய சாம்பிள் ப்ராப்ளம்ஸு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பார்க்குறதுக்கு நான் சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட் எக்ஸசைஸில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 3 சம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 3 சம்ஸுமே வந்து வேர்ட் ப்ராப்ளம் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சருமே நாங்கள் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஆன்சருமே வந்து சேர்த்து கொடுத்துருவோம். கொஷினும் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருவோம். இதோடைய ஆன்சர் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படி உங்களுக்கு ஆன்சர் வந்து வெரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோவுடைய லாஸ்ட்டில் வந்து இதோடைய ஆன்சர் வந்து எப்படி வந்துச்சுங்கிறத நானே செஞ்சு காமிச்சிருப்பேன். அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து ப்ரீவியஸ் வீடியோஸும் வந்து பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த வீடியோ வந்து புரியும். அதோட நம்மளோட வீடியோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குங்கிறத அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மொத்தம் 23 வீடியோஸ் வந்து நம்ம மேக்ஸ் கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி வரப்போகுது. அதோட வந்து வீடியோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 30 நிமிஷம் வீடியோ அது. அதையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சம்ஸ் வந்து இருக்குது. 3 சம்ஸில் ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர் வந்து என்னென்னா 5:3, செகண்ட் சம்மோட ஆன்சர் வந்து 1:3, தேர்டு சம்மோட ஆன்சர் வந்து 10:7. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட சாப்டர் 1 கான்செப்ட் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது சாப்டர் 2 வந்து பார்க்க போகிறோம். சாப்டர் 2 வந்து எதை பேஸ் பண்ணினா நம்ம வீடியோட டாப்பிக்லேயே இருக்குது ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். ரேஷியோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரொப்போர்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது சாப்டர் நம்பர் 2. சாப்டர் நம்பர் 2ல் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இன்ட்ரொடக்ஷன் டு ப்ரொப்போர்ஷனோடைய இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரொப்போர்ஷனாலிட்டி லான்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரொப்போர்ஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத இந்த சாப்டர் நம்பர் 2ல் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ப்ரொப்போர்ஷனோட இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம். ரேஷியோனா என்னன்னு பார்த்தோம். அந்த ரேஷியோவோட பேஸ் பண்ணி இருக்கிறது தான் வந்து ப்ரொப்போர்ஷன். இப்போ நான் 2 ரேஷியோஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். A:B ஒரு ரேஷியோ, C:D ஒரு ரேஷியோ. இந்த 2 ரேஷியோவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த 2 ரேஷியோவையும் என்ன சொல்லுவோம்னா ப்ரொப்போர்ஷனல் அப்படின்ட்டு சொல்லுவோம். நல்லா கேட்டுக்கோங்க. 2 ரேஷியோஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். ஒரு ரேஷியோ வந்து என்னென்னா A:B, இன்னொரு ரேஷியோ வந்து என்னென்னா C:D. அந்த 2 ரேஷியோவுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவலாக இருக்கக்கூடிய ரேஷியோஸ் தான் வந்து ப்ரொப்போர்ஷனல்னுட்டு சொல்கிறாங்கங்கிறத இன்ட்ரொடக்ஷனில் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இந்த இதை எப்படி எழுதிக்கலாம்னா A:B, அதாவது ஒரு ரேஷியோவை நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதலாம்னா A/Bன்னு எழுதலாம். அதே மாதிரி C:Dங்கிற ஒரு ரேஷியோவை நான் C/Dன்னுட்டு ஃப்ராக்ஷனில் எழுதிருக்கேன். அப்படின்னா ப்ரொப்போர்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா A/Bயும் C/Dயும் ஈக்குவலாக இருக்கணுங்கிறத சொல்லியிருக்கு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ 1:5 ஒரு ரேஷியோ, அடுத்து 3:50 இன்னொரு ரேஷியோ. இந்த 2 ரேஷியோவும் பார்க்குறதுக்கு வேணால் ஈக்குவலாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த 2 ரேஷியோவுமே வந்து ஈக்குவல். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் வந்து எழுதணும். அப்படின்னா 1:5 ரேஷியோ வந்து இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் எழுதுனேன்னா 1/5. இதை நான் போன சாப்டரில் பார்த்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஆனால் இந்த 1/5 சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதுவே இன்னொரு ரேஷியோ 3:15. இப்போ இந்த 3:15 நான் ஃப்ராக்ஷனில் எழுதுனேன்னா 3/15. இந்த ரேஷியோவை வந்து என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதை எப்படி நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன்னா 3 டேபிளில் வந்து கேன்சல் அவுட் பண்ணுறேன். அப்படின்னா 3 1s are, இது 3 5s are.
அப்படின்னா 1/5. அப்படின்னா இந்த ரேஷியோ 1/5, அடுத்து இந்த ரேஷியோவுக்கு எனக்கு 1/5 தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இதை மாதிரி ஒரு 2 ரேஷியோவை பார்த்தே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியாது, அதை சிம்பிளிஃபை பண்ணால் கூட ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எனக்கு 1/5 1/5 2 ரேஷியோவுமே ஈக்குவலாக இருக்குது. அப்படி 2 ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை ப்ரொப்போர்ஷன் அப்படின்னுட்டு சொல்லுவோம். இப்போ இன்ட்ரடக்ஷன் டு ப்ரொப்போர்ஷன் வந்து பார்த்தாச்சு. இப்போ ப்ரொப்போர்ஷனை பேஸ் பண்ணி ப்ரொப்போர்ஷனாலிட்டி லான்னுட்டு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். ப்ரொப்போர்ஷனாலிட்டி லா வந்து என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் யூஸ்டு டு செக் வெதர் த டூ ரேஷியோஸ் ஆர் ப்ரொப்போர்ஷன். இந்த ப்ரொப்போர்ஷனாலிட்டி லாவை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, 2 ரேஷியோஸுமே வந்து ப்ரொப்போர்ஷனாக இருக்காங்கிறத இதை மாதிரி சிம்பிளிஃபை பண்ணாமல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரொப்போர்ஷனாலிட்டி லா வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவே மட்டுக்கு தான் இதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொப்போர்ஷனாலிட்டி லா வந்து 2 ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாங்கிற, அதாவது ப்ரொப்போர்ஷனாங்கிறத செக் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ப்ரொப்போர்ஷனாலிட்டி லா யூஸ் பண்ணலை. இப்போ நம்ம 2 ரேஷியோஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம், A/B, C/D. அதில் வந்து நான் இந்த A/B தான் 1:5ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன், C/D தான் வந்து 3:15ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 ரேஷியோவும் இப்படி எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஈஸி, இதே மாதிரி பண்ணிடலாம். நம்ம ப்ரொப்போர்ஷனாலிட்டி லாக்கு வந்து போகணும்னு தேவையில்லை. ஆனால் நம்ம ப்ரொப்போர்ஷனாலிட்டி லாவை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இங்கே இடத்துல எனக்கு இந்த 15க்கு பதிலாக ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்னுட்டு எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த டைமில் இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் கிடைக்காது. எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வந்து நிற்கும், நம்பர் வந்து இருக்காது. அதே மாதிரி டைம் தான் வந்து இந்த ப்ரொப்போர்ஷனாலிட்டி லா வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரொப்போர்ஷனாலிட்டி லாவோட ஃபார்முலா வந்து என்னென்னா, A/D = B/Cங்கிறது தான் ஃபார்முலா. இங்கே ADBC இது எல்லாமே வந்து அந்த ரேஷியோஸை கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் வந்து இங்கே ADBCன்னுட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். சாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம்னா இந்த ப்ரொப்போர்ஷனாலிட்டி லாவும் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு கான்செப்ட் வந்து பார்க்குறோம்னா அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். எப்போவுமே மேக்ஸில் டெஃபினேஷனை மட்டும் வச்சு அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக புரியாது. அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சாம்பிள் ப்ராப்ளம்ஸை வச்சு தான் அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக புரியும். இப்போ இந்த ப்ரொப்போர்ஷனாலிட்டியோடைய கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். இங்கே சாம்பிள் ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரொப்போர்ஷனாலிட்டி லாவை யூஸ் பண்ணி 3:2 அதுக்கப்புறம் 30:20 ரெண்டுமே ப்ரொப்போர்ஷனாங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் 3:2 30:20 ரெண்டுமே வந்து ரேஷியோஸ். இப்போ நான் வந்து 2 ரேஷியோஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது A/Bங்கிறது ஒரு ரேஷியோ, C/Dங்கிறது ஒரு ரேஷியோ. இப்போ நான் எதை A/Bன்னு கன்சிடர் பண்ணுறேன்னா 3:20 வந்து A/Bன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னென்னா 3, பியோட வேல்யூ என்னென்னா 2. அடுத்து C/Dன்னு எதை கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா 30:20 வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 30:20. அப்படின்னா சியோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 30, டியோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 20ங்கிறத பார்த்துருக்கோம். ப்ரொப்போர்ஷனாலிட்டி லாவோட ஃபார்முலா வந்து இதான், AD = BC. இதான் வந்து ப்ரொப்போர்ஷனாலிட்டி லாவோட ஃபார்முலா. அப்படின்னா AD = BCங்கிற இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஏவோட வேல்யூ வந்து 3, டியோட வேல்யூ 20, அடுத்து பியோட வேல்யூ வந்து 2, அடுத்து சியோட வேல்யூ 30. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா 3 × 20 வந்து 60, அடுத்து 2 × 30 வந்து 60. அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. அப்படின்னா கொடுத்துருக்க 2 ரேஷியோ, அதாவது 3:2 30:20 ரெண்டுமே வந்து ஈக்குவலுங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்கு இங்கே கொடுக்கக்கூடிய சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் மாதிரி தான் எப்போதுமே டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்பாங்கன்னான்னுட்டு கேட்டிங்கன்னா 100% வந்து வாய்ப்பு கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். நம்ம கொடுக்குற சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து எதுக்குன்னா, அதாவது கான்செப்ட் முடித்ததுக்கப்புறம் வர்ற சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சாம்பிள் ப்ராப்ளம். அதாவது இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா இந்த சாம்பிள் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரியணும். ஆனால் நான் கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்னுட்டு நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் ஒவ்வொரு சாப்டரும் முடிஞ்சதுக்கப்புறம். அந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் தான் வந்து 100% வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். அதை அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை மாதிரி சம்ஸ் தான் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இங்கே கொடுக்குற சாம்பிள் ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காண்டி தான் இந்த சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். இப்போ ப்ரொப்போர்ஷனாலிட்டி லான்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், அடுத்து ப்ரொப்போர்ஷன்னா என்னங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ப்ரொப்போர்ஷனை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம்.
இந்த டாப்பிக்கில் வந்து சாம்பிளுக்கு ஒரு வேர்ட் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். அந்த வேர்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக வந்து ப்ரொபோர்ஷன் இன்வால்வ் ஆகக்கூடிய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாரிங்கிற ஒரு பாய் வந்து இருக்கார். அவர் வந்து 5 டென்னிஸ் பால் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாரு. எங்கேருந்துன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் இருந்து ஒரு 5 டென்னிஸ் பால் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டசன் பால் வந்து 180 rupeesன்னுட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 5 பால்ஸோட விலை என்னங்கிறத பாரி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து டசன் பாலுங்கிறப்ப டசன்கிற வேர்டு வந்து எதை டினோட் பண்ணோம்னா 12ங்கிற வேர்டை டினோட் பண்ணணும். அப்படின்னா டசன்னா என்னென்னா 12ங்கிற நம்பரை டினோட் பண்ணக்கூடிய வேர்டு. அப்படின்னா டசனுங்கிறப்ப 12 பால். அப்படின்னா 12 பால்ஸோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 180 rupees. அப்படின்னா ஒரு பாலோட ப்ரைஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 180யோட 12 வந்து நான் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா இது 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 2s, இது 6 3s, அடுத்து ஒரு 0. இப்போ நான் இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 1s, இது 2 15s. அப்படின்னா எனக்கு ஒரு பாலோட ப்ரைஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா 15ன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படின்னா 5 பால்ஸோட ப்ரைஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த 15ஓட ஒரு 5ஐ மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 75 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா இங்கே எனக்கு 5 பால்ஸோடைய ப்ரைஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 75ன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 180 டிவைடட் பை 12 இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா எனக்கு 180 டிவைடட் பை 12. அப்படின்னா இது ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை நான் ரேஷியோவுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படி எழுதணும்னா 180:12ன்னுட்டு எழுதியிருப்போம். அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து இன்வால்வ் ஆகுது. இப்படி தான் வந்து ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன் இன்வால்வ் ஆகக்கூடிய வேர்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். இதே மாதிரி வந்து நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். இதே மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அதுக்கப்புறம் இந்த சாப்டரில் பார்த்த கான்செப்ட், அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி லா, வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோடக்ஷன், இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸை வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸாக வந்து பார்ப்போம். எப்போதுமே வந்து ஒவ்வொரு கான்செப்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு கான்செப்டும் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து ஈஸியாக மறந்துடும். அதனால வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். இப்போ ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம என்ன டாப்பிக்கில் வந்து கொடுக்குறோம்னா எக்ஸசைஸ்னுட்டு கொடுக்குறோம். இதில் வந்து சாப்டர் 1க்கு வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் மொத்தம் 3 கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் அப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துருந்தீங்கனாலும் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை ஆன்சர் வெரிஃபை பண்ணி பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணி. அப்படி நீங்கள் சால்வ் பண்ண தெரிலனாலும் நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து அதை சால்வ் பண்ணியிருப்போம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 2 கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் வந்து பார்ப்போம். இந்த செகண்ட் எக்ஸசைஸில் வந்து மொத்தம் 3 ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ரெண்டுமே வந்து வேர்ட் ப்ராப்ளம் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. இந்த 2 ப்ராப்ளமுமே வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து டெக்னிக் வந்து இந்த வேர்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ப்ரொபோர்ஷன் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருந்தேன். அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் சம் வந்து சால்வ் பண்ணணும். செகண்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி லா யூஸ் பண்ணி இது பண்ணணும். நான் ப்ரொபோர்ஷனாலிட்டி லா கான்செப்ட் வந்து சொல்லிட்டு இருக்கப்பே வந்து சொன்னேன், இது ப்ரொபோர்ஷனான்னுட்டு செக் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பிடி அதுக்கப்புறம் ஏசி ஏதாச்சும் ஒரு இதில் வந்து ஒரு வேரியபிள் எக்ஸுங்கிற வேரியபிள் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டைமில் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லா வந்து யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு சம் வந்து நான் செகண்ட் சம் வந்து கொடுத்துருக்கேன். மொத்தம் 3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணிட்டு அடுத்த கான்செப்ட் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்தது சாப்டர் நம்பர் 3. இதில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனை வந்து இன்னொரு வகையில் என்ன சொல்லலாம்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னுட்டு சொல்லலாம். இது இதோட இன்னொரு நேம். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னே சொல்லிக்கோங்க. டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனோட கனெக்ட் ஆகிருக்குது. இது ப்ரொபோர்ஷனோட ஒன் ஆஃப் தி டைப்புன்னு சொல்லலாம். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்போ இந்த இதில் டைரக்ட் ப்ரொபோர்ஷனோடைய கான்செப்ட் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சாம்பிள் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். அடுத்தது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். அந்த இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனோடைய கான்செப்ட் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சாம்பிள் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதோடைய கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஒரு குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்த குவான்டிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதான் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துப்போம். இப்போ ஒரு ஒர்க் வந்து இருக்குது.
அந்த ஒர்க்கை வந்து நான் 24 ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த 24 ஒர்க்கர்ஸை வச்சு அந்த ஒர்க்கை பண்ணேன்னா 6 டேஸ் வந்து ஆகும். 6 டேஸ் வந்து ஆகும். இப்போ வந்து ஒர்க்கர்ஸ் வந்து மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 24 ஒர்க்கர்ஸ். அதை வந்து எத்தனை டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன்னா 6 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். இப்போ நான் இந்த இடத்துல 24 ஒர்க்கர்ஸ்லேருந்து 30 ஒர்க்கர்ஸாக நான் மாற்றுறேன். இல்லைனா இந்த எக்ஸாம்பிள் கூட வேணாம், இல்லைனா கூட இதே எக்ஸாம்பிளை வச்சா சொல்லி முடிச்சிருவோம், ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ 24 ஒர்க்கர்ஸுங்கிறது எனக்கு ஒரு இது இருந்திருக்கு. இப்போ இதில் இருந்து இன்னொரு இது வர்றப்ப எனக்கு இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகலை. அப்படின்னா ஒவ்வொரு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப இன்னொரு குவான்டிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதான் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனோட கண்டிஷன். இப்போ இந்த இடத்துல நான் கொடுத்த x1 டிவைடட் பை y1 ஈக்குவல் டு x2 டிவைடட் பை y2. இது என்னென்னா எப்படி ஒரு சாம்பிள் வேர்ட் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம்னு சொல்லணும். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அந்த இதில் அந்த வேர்ட் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. x1 டிவைடட் பை y1 ஈக்குவல் டு x2 டிவைடட் பை y2ங்கிறது இதோட கண்டிஷன், டைரக்ட் ப்ரொபோர்ஷனுடைய கண்டிஷன். இப்போ வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனை வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். அதை பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷனுங்கிற கான்செப்ட் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். சாம்பிள் ப்ராப்ளம் வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னா 6 சில்ட்ரன்ஸ் வந்து இருக்காங்க. அந்த 6 சில்ட்ரன்ஸுக்கு வந்து 24 பென்சில்ஸை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படின்னா 18 சில்ட்ரன்ஸுக்கு வந்து எத்தனை பென்சில் வந்து தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 6 சில்ட்ரன்ஸுக்கு 24 பென்சிலுங்கிறப்ப எனக்கு 18 சில்ட்ரன்ஸ் வந்து இருக்காங்க. அப்படின்னா பென்சிலும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும், சில்ட்ரன்ஸும் எனக்கு 6லேருந்து 18 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் பென்சிலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 6 சில்ட்ரன்ஸுக்கே 24 பென்சில்ஸ் வந்து தேவைப்படுது. அப்படின்னா 18 சில்ட்ரன்ஸ் இருக்கிறப்ப 18 சில்ட்ரன்ஸுக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கணும்னா எனக்கு பென்சில் 24லேருந்து கூட கொஞ்சம் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகி தான் வந்து கிடச்சிருக்கும். அதுதான் வந்து இன்க்ரீஸ் ஆனதில் எவ்வளோ பென்சில்ஸ் வந்து தேவைங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒரு கண்டிஷன் வந்து எழுதியிருந்தோம். என்ன கண்டிஷன்னா x1 டிவைடட் பை y1 ஈக்குவல் டு x2 டிவைடட் பை y2ங்கிற கண்டிஷன் வந்து கான்செப்டில் வந்து பார்த்துருந்தோம். இந்த இடத்துல எக்ஸுங்கிறது எதுன்னா பென்சில்ஸை வந்து சில்ட்ரன்ஸை வந்து டினோட் பண்ணுது, ஒய்ங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா பென்சில்ஸை வந்து டினோட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல x1ங்கிறப்ப ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து 6 சில்ட்ரன்ஸ் வந்து இருக்காங்க, அது x1. அடுத்தது x2ங்கிறப்ப செகண்ட் கண்டிஷன் 18 சில்ட்ரன்ஸ் வந்து இருக்காங்க, அது வந்து x2. y1ங்கிறப்ப ஒய் வந்து பென்சில்ஸை டினோட் பண்ணுது. அப்படின்னா y1ங்கிறப்ப ஃபஸ்ட்டு இருக்கிற சில்ட்ரன்ஸ் 6 சில்ட்ரன்ஸோடைய பென்சில்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 24, அது y1. அடுத்து என்னன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பென்சில் வேணும்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அது y2. இப்போ நான் x1 வந்து 6, அதை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். என்ன உங்களுக்கு தெரியல நான் கூட எழுதிக்கிறேன். x1ங்கிறது 6, y1ங்கிறது 24, x2ங்கிறது 18, y2 வந்து எனக்கு என்னன்னு தெரியாது, அதை தான் நான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா x1ஓட வேல்யூ 6, அடுத்து y1ஓட வேல்யூ 24 ஈக்குவல் டு x2 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 18 டிவைடட் பை y2 வந்து என்னென்னு பார்த்தோம்னா தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னுட்டு வச்சுக்கிறேன். இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். கேன்சல் அவுட் பண்ணேன்னா 6 1s ஆர், இது 6 4s ஆர். அப்படின்னா எனக்கு 1/4 ஈக்குவல் டு 18/xன்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸ் வந்து எனக்கு டிவிஷனில் இருக்குது, அதை இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணனா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 1 × x எக்ஸுன்னு கிடைக்கும். இப்போ இந்த 4 வந்து எனக்கு டிவிஷனில் இருக்குது, இதை இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணனா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 18 × 4. அப்படின்னா x is equal to 18 × 4ஓட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 72. அப்படின்னா எனக்கு 6 சில்ட்ரன்ஸுக்கு வந்து 24 பென்சில்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா 18 சில்ட்ரன்ஸுக்கு வந்து 72 பென்சில்ஸ் வந்து வேணும். அப்படின்னா எனக்கு சில்ட்ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகினாங்கன்னா பென்சிலும் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி பார்த்தோம்னா இங்கே எனக்கு இன்க்ரீஸாக இருக்குது. சில்ட்ரன்ஸ் வந்து 18 சில்ட்ரன்ஸ், அப்படின்னா பென்சில் வந்து 72 எனக்கு இன்க்ரீஸ் தான் இருக்குது. அப்படின்னா இதான் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது சில்ட்ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகினாங்கன்னா பென்சில்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இதான் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனோட கண்டிஷன். அதாவது x1 டிவைடட் பை y1 ஈக்குவல் டு x2 டிவைடட் பை y2. இதை யூஸ் பண்ணி தான் ஒரு டைரக்ட் ப்ரொபோர்ஷனோட வேர்ட் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சம், அதாவது சாம்பிள் சம் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். அந்த சாம்பிள் சம்மை இப்போ பார்ப்போம். டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அந்த சாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து வீடியோ நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக போயிடுச்சு. அதனால வந்து அந்த சாம்பிள் ப்ராப்ளம் வந்து எக்ஸைஸ் ப்ராப்ளமோட கொடுத்துட்றேன், அதை நீங்களே கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. இப்போ நம்ம இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனுங்கிற டாபிக் உள்ள போயிடுவோம்.
இப்போ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்து இருக்கிற இன்னொரு குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகணும். அதான் வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இதோட கண்டிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, x1 × y1 = x2 × y2. இப்போ இதை டைரக்ட் ப்ரொபோர்ஷனோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் வந்து என்னென்னா, ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுவே இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும். இப்போ இங்கே டைரக்ட் ப்ரொபோர்ஷனோட கண்டிஷன் வந்து பார்க்குறப்ப அது ரெண்டையுமே டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கண்டிஷன் x1 = y1 = x2 × y2 இந்த கண்டிஷனாக வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுக்க போகிற வேர்ட் ப்ராப்ளமை வந்து யூஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனோடைய வேர்ட் ப்ராப்ளம்ஸில் வந்து எது யூஸ் பண்ணோம்னா x1 / y1 = x2 × y2ங்கிற இந்த கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணணும். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனோடைய கண்டிஷன் வந்து அப்போ வேர்ட் ப்ராப்ளமில் கேட்குறப்ப எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும்னா x1 × y1 = x2 × y2ங்கிற இந்த கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். இப்போ இங்கே கொடுத்துருக்க சாம்பிள் ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 60 ஒர்க்கர்ஸ் ஒரு ஒர்க்கை வந்து 7 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுவே 42 ஒர்க்கர்ஸ் வந்து அந்த ஒர்க்கை எத்தனை டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 60 ஒர்க்கர்ஸ் வந்து எனக்கு 42 ஒர்க்கர்ஸாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இதுலேருந்து டேஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அப்படின்னா நான் ஒர்க்கர்ஸை வந்து நான் சாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒர்க்கர்ஸை வந்து நான் என்னென்னு டினோட் பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது டேஸை வந்து நான் என்னென்னு பண்ணுறேன்னா ஒய்ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த எக்ஸ் அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து அடுத்த கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா ஒர்க்கர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்படின்னா எனக்கு இங்கே 60லேருந்து 42 டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல ஒயில் பார்த்தீங்கன்னா 7லேருந்து எத்தனை டேஸாக இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிறத பார்ப்போம். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்னென்னா இன்க்ரீஸ்லேருந்து டிக்ரீஸ் ஆகும், இல்லைனா டிக்ரீஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். டைரக்ட் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறது டைரக்ட் ப்ரொபோர்ஷனோட கண்டிஷன். இதை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் வந்து குழப்பாது. இப்போ வந்து ஆன்சர் வந்து பார்ப்போம். இப்போ வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனோடைய கண்டிஷன் வந்து எழுதிக்கிறேன். என்னென்னா x1 × y1 = x2 × y2. இப்போ நான் x1 எதை கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா 60 வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். y1 எதை கன்சிடர் பண்ணிக்கிறேன் 7 வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 60 × 7 = x2. அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து நான் அடுத்து இருக்க கண்டிஷனோட ஒர்க்கர்ஸ் வந்து எனக்கு 42. அதனால x2 வந்து 42 கன்சிடர் பண்ணிக்கிறேன். y2ங்கிறப்ப டேஸ் வந்து பார்க்கணும். டேஸ் வந்து எனக்கு கொடுக்கல, அதான் கண்டுபிடிக்கணும். அதை நான் வந்து எக்ஸ்ன்னுட்டு டினோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த 42வும் எக்ஸும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா டிவிஷன் ஆகும். நான் x = 60 × 7 / 42ன்னுட்டு கிடைக்கும். இப்போ இதை நான் 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் 7 1s are, அடுத்து 7 6s are 42. அடுத்து இதை 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 1s are, இது 6 10s are. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 10 டேஸ்ன்னுட்டு கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 60 ஒர்க்கர்ஸ் வந்து 42 ஒர்க்கர்ஸாக டிக்ரீஸ் ஆச்சு. அதுவே இங்கே ஒய் வந்து 7 டேஸில் இருந்து அப்படின்னா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் கண்டிஷன் படி பார்த்தோம்னா 7 டேஸில் இருந்து எனக்கு இங்கே வரக்கூடிய கண்டிஷனுக்கு இன்க்ரீஸில் தான் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 7 டேஸ்லேருந்து 10 டேஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இது ஒரு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்போ நான் எக்ஸோட வேல்யூ 10 டேஸுங்கிறத கண்டும் பிடிச்சிட்டேன். இதான் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனோடைய கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ தேர்ட் எக்ஸசைஸோடைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அதாவது ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து 4 ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ப்ராப்ளம்ஸோடைய ஆன்சர்ஸும் வந்து கொடுத்தாச்சு. அதை வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸோடைய வீடியோவோடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஆனாலும் நியூ வியூவர்ஸுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். திருப்பியும் ஒரு கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோடைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து கொடுப்போம். அதே மாதிரி எல்லா சாப்டருக்கும் வந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கொடுத்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளமோடைய ஆன்சர் வந்து எப்படி வந்துச்சுங்கிறத வெரிஃபை பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து மொத்தமே 3 சாப்டர் தான். மூணாவது சாப்டர் டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் வந்து ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் கொடுத்தாச்சு. அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறதுனா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அதாவது ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி வந்துச்சுன்னுட்டு இப்போ சால்வ் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். எக்ஸசைஸில் ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகிலன் ஒருத்தர் இருக்காரு. அவர் 2 கிலோமீட்டர்
கிலோமீட்டர்ஸை வந்து ஒரு ஹாரில் நடந்துடுறாரு. அதுவே செல்விங்கிறவங்க வந்து 6 கிலோமீட்டர் 1 ஹார்லேயே வந்து நடந்துடுறாங்க. அப்படின்னா அகிலன் அண்டு செல்வி 2 பேருடைய ரேஷியோ வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க டிஸ்டன்ஸ், அதாவது அவங்க வாக் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்களோ அந்த டிஸ்டன்ஸோடைய ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அகிலன் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணியிருக்காங்கன்னா 10 கிலோமீட்டர். எப்போவுமே ரேஷியோவில் வந்து யூனிட்டை வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு யூனிட் வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே கிலோமீட்டர் அப்படின்னா யூனிட் வந்து சேமாக தான் இருக்குது. அப்படின்னா 10:6ங்கிறது தான் ரேஷியோ. இந்த ரேஷியோவை சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 10/6ங்கிற ஃப்ராக்ஷனை நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். கேன்சல் அவுட் பண்ணேன்னா 5 2s are 3 2s are அப்படின்னா எனக்கு 5/3ங்கிற ரேஷியோ ஃப்ராக்ஷன் வந்து கிடைக்கும். இதை நான் திருப்பி ரேஷியோவாக எழுதுனேன்னா 5:3ங்கிற ரேஷியோவாக வந்து எழுதுவேன். இதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தோட ஆன்சர் 5:3. அடுத்தது செகண்ட் ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பைசைக்கிளை வந்து பார்க் பண்ணுறதுக்கு காஸ்ட் எவ்வளோனா ₹5 வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு ஸ்கூட்டரை வந்து பார்க் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ₹15 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கிங் காஸ்ட்டோடைய ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும் சைக்கிளுக்கும் ஸ்கூட்டருக்கும். சைக்கிள் டு தட் ஆஃப் ஸ்கூட்டர்னு கேட்டிருக்கப்ப சைக்கிள் வந்து ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்கணும், ஸ்கூட்டர் வந்து செகண்ட் டேர்மாக இருக்கணும். அப்படின்னா ஸ்கூட்டரோடைய ஃபஸ்ட்டு பைசைக்கிளோட காஸ்ட் வந்து எவ்வளோன்னா 5. இங்கே ருபீஸுங்கிற சிம்பிள் வந்து யூனிட்டோட சேர்ந்துடும், அதனால் அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்படின்னா 5:15ங்கிறது தான் ரேஷியோ. ஆனால் நம்மளுக்கு கேட்குறது சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக கேட்டிருக்காங்க. அப்படின்னா நான் இதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன் 5/15. இதை நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 1s are 5 3s are அப்படின்னா எனக்கு 1/3 வந்து கிடைக்கும். 1/3ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன். இதை நான் ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணால் 1:3. இதான் வந்து இந்த செகண்ட் ப்ராப்ளமோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ. அதோட ஆன்சர் 1:3. அடுத்தது தேர்டு ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு விண்டோவோட லென்த் அண்ட் பிரெத் வந்து கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோனா லென்த் வந்து 1 மீட்டர், பிரெத் வந்து என்னென்னா 70 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா லென்த்துக்கும் பிரெத்துக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1 மீட்டர், அடுத்து 70 சென்டிமீட்டர். மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் யூனிட். அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் யூனிட்டை சேம் யூனிட்டாக வந்து நான் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா 1 மீட்டருங்கிறத நான் 100 சென்டிமீட்டர்னுட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபார்முலா என்னென்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அதனால் 1 மீட்டரை நான் 100 சென்டிமீட்டர்னுட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படின்னா நான் இதோடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா லென்த்தோடக்கும் பிரெத்துக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா லென்த்து வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், பிரெத் வந்து செகண்ட் டேர்ம். அப்படின்னா லென்த் இஸ் டு பிரெத்தோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு 100:70 கிடைக்கும். அப்படின்னா 100:70 நான் ஃப்ராக்ஷனில் எழுதுனேன்னா 100/70 கிடைக்கும். 0 0 கேன்சல். அப்படின்னா 10/7. இது ஒரு ஃப்ராக்ஷன். இதை வந்து நான் ரேஷியோவுக்கு சேஞ்ச் பண்ணேன்னா 10:7 கிடைக்கும். அப்படின்னா தேர்டு ப்ராப்ளமோடைய ஆன்சர் வந்து என்னென்னா 10:7. இது எக்ஸசைஸ் 1ல் வந்து பார்த்துருக்கோம். எக்ஸசைஸ் 1ல் மொத்தம் 3 ப்ராப்ளம்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன் ப்ராக்டிஸ் அம்மா. அதோட ஆன்சர்ஸ் 3 ஆன்சர்ஸையும் வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. அடுத்தது செகண்ட் எக்ஸசைஸோடைய கொஷின்ஸுக்கும் ஆன்சரும் நான் முன்னாடியே கொடுத்துருந்தேன். அதோடைய ஆன்சர் வந்து கரெக்டாங்கிறத அதுக்கப்புறம் அது எப்படி சால்வ் பண்ணுங்கிறதையும் இப்போ வெரிஃபை பண்ணி பார்ப்போம். இதில் செகண்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஹீட்டர் இருக்குது. அந்த ஹீட்டர் வந்து ஒரு 3 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து கன்சியூம் பண்ணுது. எத்தனை மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸில் வந்து 3 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுது அந்த ஹீட்டர். அதே அந்த இது வந்து ஹீட்டரை வந்து நான் 2 ஹார்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி 2 ஹார்ஸ் வந்து யூஸ் பண்ணேன்னா எத்தனை யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து கன்சியூம் பண்ணுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் 3 யூனிட்ஸுக்கு வந்து எழுதிக்கிறேன். 3 யூனிட்ஸுக்கு வந்து அதாவது 40 மினிட்ஸுக்கு வந்து 3 யூனிட்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து கன்சியூம் பண்ணுது. அப்போனா 1 மினிட்ஸுக்கு வந்து எவ்வளோ யூனிட் ஆஃப் கரண்ட்டுன்னு பார்க்குறப்ப எனக்கு 3/40, அதாவது 40ங்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. நான் இதை இங்கே கொண்டு வந்தேன்னா டிவிஷன் ஆகும். அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு 3/40 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் ஆகுது. இதை என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால் 3/40னே வச்சுக்கிறேன். அப்படின்னா 2 ஹார்ஸ் வந்து பார்க்கணும். 2 ஹார்ஸுங்கிறப்ப அதை மினிட்ஸுக்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன். அப்படின்னா 1 ஹாருங்கிறப்ப 60 மினிட்ஸ், 2 ஹாருங்கிறப்ப 60 + 60 120 மினிட்ஸ். அப்படின்னா 120 மினிட்ஸுக்கு நான் கண்டுபிடிக்கணும். 120 மினிட்ஸுங்கிறப்ப 3/40யோட ஒரு 120யை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 0 0 கேன்சல்.
இது 4 1 சார், இது 4 3 சார். அப்படின்னா 3 3 சார் 9. அப்படின்னா 2 ஹார்ஸுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து கன்சியூம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் ஆகுது. இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தோட ஆன்சர். அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளமில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12:x, அதுக்கப்புறம் 18:36. இது ரெண்டுமே வந்து 2 ரேஷியோஸ். அந்த 2 ரேஷியோவுமே வந்து ப்ரொபோர்ஷனில் இருக்குதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படி ப்ரொபோர்ஷனில் இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 ரேஷியோஸில் இருந்து அது ப்ரொபோர்ஷனில் இருக்கிறப்ப ஒரு வேல்யூ வந்து எனக்கு தெரியாமல் இன்னொரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த தெரியாத வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி லா வந்து யூஸ் பண்ணணும். ப்ரொபோர்ஷனாலிட்டி லாவோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். ப்ரொபோர்ஷனாலிட்டி லாவோட ஃபார்முலா வந்து என்னென்னா AD = BC. இதான் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி லாவோட ஃபார்முலா. இங்கே நான் ஏவாக நான் எதை கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா 12 வந்து நான் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், எக்ஸை வந்து பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது 13 வந்து சின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், 36 வந்து நான் டின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஏ வந்து 12, டி வந்து 36, அடுத்தது பி வந்து எக்ஸ், சி வந்து 18. நம்ம 12 × 36 = x × 18. எக்ஸும் 18ம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா டிவிஷன் ஆகும். அப்படின்னா x = 12 × 36 / 18. இதை நான் 6 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 6 2s are 6 3s are, அடுத்தது 3 1s are, அடுத்து 3 12s are. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும்னா 2வையும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணனா எக்ஸோட வேல்யூ 24 கிடச்சிருக்கு. இப்படி தான் வந்து ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி லாவை யூஸ் பண்ணி எனக்கு தெரியாத வேல்யூ எக்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது தேர்டு ப்ராப்ளம். அடுத்தது தேர்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோழன்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் 6 கிலோமீட்டரை வந்து 1 ஹாரில் வந்து அவர் கவர் பண்ணுறாரு. அப்படி எந்த ஸ்பீடில் வந்து போகிறாருன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ஒரு ஸ்பீடு, அடுத்த 10 நிமிஷத்துக்கு வந்து இன்னொரு ஸ்பீடுன்னு இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடில் வந்து வாக் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா அவர் 20 நிமிஷத்தில் அதே ஸ்பீடில் போயிருந்தாருன்னா 20 நிமிஷத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாருங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எனக்கு மினிட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே ஹாரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு இதை வந்து நான் சேம் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணுவேன் ரெண்டையுமே. அப்படின்னா நான் 1 ஹாருங்கிறது எனக்கு 60 மினிட்ஸ்ன்னு தெரியும். அப்படின்னா நான் 1 ஹாரை வந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா 60 மினிட்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 60 மினிட்ஸில் அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா 6 கிலோமீட்டர் வந்து அவர் கவர் பண்ணியிருக்காரு 60 மினிட்ஸில். அப்படின்னா 1 மினிட்டில் வந்து அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 6ஓட 60 வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணனா எனக்கு 6 1s are, இது 6 10s are. அப்படின்னா 1/10 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா அவர் ஒரு நிமிஷத்தில் 1/10 கிலோமீட்டர் வந்து அவர் கவர் பண்ணியிருப்பார். அப்போனா அவர் 20 மினிட்ஸில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாருன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்படின்னா 20 மினிட்ஸ். அப்படின்னா 1/10ஓட ஒரு 20 வந்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 0 வந்து கேன்சல். அப்படின்னா மீதி எனக்கு 1 × 2 இருக்கும். அப்படின்னா 2 கிலோமீட்டர். அப்படின்னா அவர் 1 ஹாரில் வந்து 6 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தாங்கன்னா 20 மினிட்ஸில் அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாருன்னா 2 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருப்பாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட செகண்ட் எக்ஸசைஸ், அதாவது செகண்ட் சாப்டரோட ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்தையும் வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது தேர்டு சாப்டர், அதாவது எக்ஸசைஸ் நம்பர் 3 ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணோங்கிறத பார்ப்போம். எக்ஸசைஸ் நம்பர் 3 ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டசன் பனானாவோடைய காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 rupees வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 48 பனானாஸோடைய ப்ரைஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கான்செப்டை வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு சாம்பிள் ப்ராப்ளமில் இதே மாதிரி டசன்கிற வேர்டு வந்து கொடுத்துருந்தாங்க. டசன்கிற வேர்டோட மீனிங் வந்து என்னென்னா 12ங்கிற நம்பரை டினோட் பண்ணும். டசன்னா 12. அப்படின்னா 12 பனானாஸோடைய ப்ரைஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ₹20 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு பனானாவோட ப்ரைஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா 20யோட 12 வந்து நான் டிவைட் பண்ணணும். அப்படின்னா டிவைட் பண்ணேன்னா இது 12, அடுத்து இங்கே மேலே இருக்கிறது 20. அப்படின்னா ரெண்டுமே 2 டேபிளில் கேன்சல் ஆகக்கூடிய நம்பர். அப்படின்னா இது 2 10s are, இது 2 6s are. அப்படின்னா 10/6. இது திருப்பியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 5 2s are, அடுத்தது 3 2s are. அப்படின்னா எனக்கு 5/3ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். இதே மாதிரி 48 பனானாஸோடைய ப்ரைஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 48 பனானாஸோடைய ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த 5/3யோட
48 வந்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணனா 3 1s ஆர், இதை முதல்ல கேன்சல் அவுட் பண்ணணும் 3ஐயும் 48ஐயும். அப்படின்னா இது 3 1s ஆர், அடுத்து 3 1s ஆர் 3, அங்கே 4 கொடுத்தேன்னா இங்கே 1 இருக்குது, அப்படின்னா 18 ஆகும். அப்படின்னா 3 6 ஆர் 18. அப்படின்னா எனக்கு 16 × 5 வந்து கிடைக்கும். 16ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 80 வந்து கிடைக்கும். அப்படின்னா எனக்கு ஒரு டசன் பனானாஸோடைய காஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 20 வந்து பார்த்தோம். அப்படின்னா வந்து 48 பனானாஸோடைய ப்ரைஸ் வந்து என்னென்னா 80 ரூபீஸுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்தாங்கன்னா, வள்ளின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க 10 பென்ஸை வந்து 180 ரூபீஸுக்கு வந்து வாங்குறாங்க. அடுத்தது கமலா வந்து 8 பென்ஸை வந்து 96 ரூபீஸுக்கு வந்து வாங்குறாங்க. யார் வந்து ரொம்ப சீப்பராக வந்து பெண்ணை வந்து பை பண்ணியிருக்காங்க வந்து வள்ளி வந்து 10 பென்ஸை வந்து 180 ரூபீஸுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அப்படின்னா 10 பென்ஸோட விலை வந்து என்னென்னா 180 ரூபீஸ். அப்படின்னா ஒரு பெண்ணோடைய ப்ரைஸ் வந்து கமலா வாங்கினது வந்து, அதாவது வள்ளி வாங்கினது வந்து பார்த்துட்ருக்கோம். அப்படின்னா ஒரு பெண் வந்து கண்டுபிடிக்கணும்னா 180யோட 10 வந்து நான் டிவைட் பண்ணனா 0 0 கேன்சல். அப்படின்னா ஒரு பெண்ணோட ப்ரைஸ் வந்து என்னென்னா 80 ரூபீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது 18 ரூபீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவே கமலா வந்து பார்க்குறோம். கமலா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8 பென்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, 96 ரூபீஸுக்கு வாங்கியிருக்காங்க. அப்படின்னா ஒரு பெண்ணோட ப்ரைஸ் வந்து பார்க்குறப்ப 96ஐயும் 8ஐயும் டிவைட் பண்ணனா இது 8 1s ஆர் 8, அதுக்கப்புறம் இது 16 ஆகும். அப்படின்னா 8 2s ஆர் 16, அப்படின்னா 12. அப்படின்னா வள்ளி வாங்கின பெண்ணிற்கு ஒரு பெண்ணோட ப்ரைஸ் வந்து 18, அதுவே கமலா வாங்கின பெண்ணில் ஒரு பெண்ணோட ப்ரைஸ் வந்து 12. அப்படின்னா யார் சீப்பராக வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கமலா தான் வந்து ரொம்ப சீப்பராக வாங்கியிருக்காங்க. அடுத்தது தேர்டு ப்ராப்ளமோட கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 40 ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கை 8 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுவே வந்து 4 டேஸில் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்னா எத்தனை ஒர்க்கர்ஸ் வந்து சேர்ந்து அந்த வேலையை வந்து பார்க்கணுன்னுட்டு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த 40 ஒர்க்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 8 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 8 டேஸ்லேருந்து 4 டேஸாக டிக்ரீஸ் வந்து ஆயிருக்கு. கரெக்டாக? அப்படின்னா 8 டேஸ்லேருந்து 4 டேஸாக வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா அடுத்தது வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதான் வந்து இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். அப்படின்னா எனக்கு 40 ஒர்க்கர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க 8 டேஸ் ஒர்க்கில். அதுவே 4 டேஸ் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகுனா ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுவாங்க. அப்படின்னா ஒர்க்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்படின்னா எனக்கு இங்கே இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்னுட்டு மாறி வந்ததுனால இது ஒன் ஆஃப் தி இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். அதாவது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னா வந்து ரெண்டுமே வந்து, அதாவது இன்க்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ்னுட்டு கிடைக்கணும். ஆனால் இங்கே இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்னுட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா இது ஒன் ஆஃப் தி இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். அப்படின்னா இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன்னா எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும்னா x1 × y1 = x2 × y2ங்கிற கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணணும். இங்கே x1ங்கிறது 40, அதாவது ஒர்க்கர்ஸை வந்து எக்ஸுங்கிறத டினோட் பண்ணும், அடுத்து டேஸை வந்து ஒய் டினோட் பண்ணும். அதில் ஃபஸ்ட்டு ஒர்க்கர்ஸ் கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40, அப்படின்னா x1ஓட வேல்யூ 40. அடுத்தது ஃபஸ்ட்டு கண்டிஷனோட டேஸ் வந்து பார்த்தோம்னா 8, அப்படின்னா y1ஓட வேல்யூ 8. அடுத்தது x2, அதாவது ஒர்க்கர்ஸோடைய செகண்ட் கண்டிஷனில் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ கொடுக்கல, அது எனக்கு தெரியாது, அதை நான் எக்ஸுங்கிற வேரியபிளில் டினோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது செகண்ட் கண்டிஷனுடைய டேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதை ஒய் டினோட் பண்ணால், அப்படின்னா y2ஓட வேல்யூ 4. இப்போ இந்த எக்ஸும் 4ம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா டிவிஷன் ஆகும். நான் x = 40 × 8 / 4. இப்போ நான் இந்த 4 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 4 1s ஆர், இது 4 2s ஆர். அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 40 × 2, அப்படின்னா எனக்கு 18 கிடச்சிருக்கு. அப்படின்னா 40 டேஸில், அதாவது 40 ஒர்க்கர்ஸ் சேர்ந்து ஒரு ஒர்க்கை, அதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்கை 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா 80 ஒர்க்கர்ஸ் சேர்ந்து ஒரு ஒர்க்கை, அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம்னா 4 டேஸ் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா எனக்கு இங்கே ஒர்க்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்காங்க, 40லேருந்து 80 இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அப்படின்னா இது வந்து எனக்கு ஒரு இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். அதாவது டேஸ் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஒர்க்கர்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அடுத்தது ஃபோர்த்து ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கார்டனை வந்து வீட் பண்ணுறதுக்கு அதை 6 கார்டனர்ஸ் வந்து சேர்ந்து 120 மினிட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஒரு கார்டனை வீட் பண்ணுறதுக்கு. அதுவே வந்து எத்தனை கார்டனர்ஸ் வந்து சேர்ந்தால் அந்த வீட் பண்ணுற ப்ராசஸை வந்து 30 மினிட்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ண முடியும்னுட்டு கேட்டிருக்காங்க. இப்போ 120 மினிட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அந்த 120 மினிட்ஸுங்கிறது 30 மினிட்ஸாக எனக்கு என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு.
அப்படின்னா இது எனக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா கார்டனர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. அதாவது 120 மினிட்ஸில் செய்யணுன்னா 6 பேர் வேணும், அதுவே 30 நிமிஷத்தில் செய்யணுன்னா எத்தனை பேர் வேணும்னுட்டு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்டனர்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆவாங்க. அப்படின்னா இதில் எனக்கு என்ன ப்ரொபோர்ஷன் இன்வால்வ் ஆகிருக்குன்னா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படின்னா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனோட கண்டிஷன் வந்து என்னென்னா x1 × y1 = x2 × y2. இங்கே x1ன்னுட்டு எதை எடுத்திருக்கேன்னா மினிட்ஸை வந்து x1 எடுத்திருக்கேன், ஒர்க்கை அதாவது கார்டனர்ஸை வந்து நான் ஒய்ன்னுட்டு எடுத்திருக்கேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதாவது x1 வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனோட மினிட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 120. அப்படின்னா x1ஓட வேல்யூ 120. அடுத்து ஃபஸ்ட்டு கண்டிஷனில் எத்தனை கார்டனர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 6 கார்டனர்ஸ். அப்படின்னா கார்டனர்ஸை வந்து நம்ம ஒய்ன்னுட்டு எடுத்தோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனுங்கிறனால y1, அப்படின்னா இது 6 ஈக்குவல் டு செகண்ட் கண்டிஷனுக்கு எத்தனை நிமிஷம் கொடுத்துருக்காங்கன்னா 30 மினிட்ஸ். அப்படின்னா x2ஓட வேல்யூ 30. அடுத்தது எத்தனை கார்டனர்ஸ்னுட்டு அவங்க கொடுக்கவே இல்லை, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு வேரியபிள் வந்து எடுத்துக்கிறேன், அந்த வேரியபிள் தான் வந்து எக்ஸ். இப்போ எனக்கு 30x எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகும். நான் x = 120 × 6/30. இப்போ 0 0 வந்து கேன்சல், இது 3 1s ஆர், இது 3 2s ஆர். அப்படின்னா 120 இங்கே 120 வந்து வராது, ஏன்னா 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்படின்னா 12 மட்டும்தான் வரும். அப்படின்னா 12 × 2ன்னுட்டு கிடைக்கும். அப்படின்னா 12 × 2 வந்து 24. அப்போனா வந்து ஒரு ஒர்க்கை வந்து 6 கார்டனர்ஸ் வந்து சேர்ந்து 120 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து 24 கார்டனர்ஸ் சேர்ந்து 30 மினிட்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதோட வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளமோடைய எல்லா சம்ஸுமே வந்து சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீடியோட ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கை வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸ், அதாவது ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸ் 4 சம்ஸ் வந்து நம்ம எப்போதுமே சால்வ் பண்ணுவோம். போன வீடியோ பர்சன்டேஜ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோவிலையும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் கேட்ட 4 சம்ஸை வந்து அடுத்ததை வந்து சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் அதோடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4:7 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பிரெத் வந்து 77 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா லென்த்தோட வேல்யூ வந்து என்னவா இருக்குங்கிறத கொடுத்துருக்க ரேஷியோ வச்சு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரேஷியோ வந்து என்னென்னா லென்த்துக்கும் பிரெத்துக்கும் நடுவில் இருக்கிற ரேஷியோ. ஆனால் லென்த் டு பிரெத்துன்னு எழுதிக்கிறேன். வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4:7 கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு ரேஷியோவில் வந்துருக்கு. இப்போ ரேஷியோவில் இருக்கிறத நான் தனித்தனியாக எடுத்து எழுதணும். தனித்தனியாக எடுத்து எழுதுகிறப்ப எனக்கு இங்கே ரேஷியோவில் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதுகிறப்ப என்ன வரும்னா கூட சேர்ந்து ஒரு வேரியபிளும் சேர்ந்து வரும். அப்படின்னா லென்த்துக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா 4, அப்படின்னா எனக்கு கூட ஒரு வேரியபிள் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் சேர்ந்து வரும். அடுத்து பிரெத் வந்து பார்த்தோன்னா பிரெத்துக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா 7, அப்படின்னா 7ஓட சேர்ந்து ஒரு வேரியபிள் எக்ஸ் வந்து கிடைக்கும். பிரெத்தோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க 77 சென்டிமீட்டர். ஆனால் பிரெத்துக்கு பதிலாக நான் 77 எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு 7x. இப்போ 7 எக்ஸும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதை நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டிவிஷன் ஆகும். நான் x = 77/7. அப்படின்னா இது 11 கேன்சல் பண்ணால் அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 11 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ 11ங்கிறத நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 4 × 11, அப்படின்னா 4 × 11ங்கிறப்ப 44 சென்டிமீட்டர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா பிரெத்தோட வேல்யூ 77 சென்டிமீட்டர் இருக்கிறப்ப லென்த்தோட வேல்யூ 44 சென்டிமீட்டராக இருக்கும் கொடுத்துருக்க ரேஷியோவை பேஸ் பண்ணி. அடுத்தது செகண்ட் ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரீனா அண்ட் உஷா 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீனாவோட ஏஜ் வந்து 24, அதுக்கப்புறம் உஷாவோட ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களோட ஏஜஸோடைய ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் 8 இயர்ஸுக்கு முன்னாடி அவங்களோட ஏஜோடைய ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ரீனா அண்ட் உஷா அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ எழுதிக்கிறேன் 24:36. அப்படின்னா 8 இயர்ஸுக்கு முன்னாடிங்கிறப்ப இவங்களோட ஏஜோட ஒரு 8 வந்து நான் மைனஸ் பண்ணணும். ஏன்னா 8 இயர்ஸுக்கு எகோன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 24 - 8 36 - 8. அப்படின்னா 24ல் 8 வந்து மைனஸ் பண்ணனா 16 36ல் வந்து 8 வந்து மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 28 வந்து கிடைக்கும். இப்போ இந்த 16:28ங்கிறது எனக்கு ரேஷியோவில் இருக்குது. அதை நான் முதல்ல ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கிறேன். அப்படின்னா 16/28
28. இதை நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 2 8s are 16, அப்புறம் 2 14s are திருப்பி 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 4s are 2 7s are. அப்படின்னா எனக்கு 4/7 இருக்குது. இந்த ஃப்ராக்ஷனை நான் ரேஷியோவாக சேஞ்ச் பண்ணேன்னா 4:7. அப்போனா ரீனா அண்ட் உஷாவோடைய ஏஜ் 8 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த ரேஷியோ வந்து என்னென்னா 4:7ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது தேர்டு ப்ராப்ளம். தேர்ட் சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தம் 2 சிலிண்டர் இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. அந்த 2 சிலிண்டரோடைய ஹைட்டை வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, ரேடியஸும் வந்து ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. ஹைட்டோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1:2. அடுத்தது ரேடியஸோட ரேஷியோ வந்து 2:1 வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 ஹைட், அதுக்கப்புறம் 2 ரேடியஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஒரு ஹைட்டை வந்து நான் h1 எடுத்துக்கிறேன், இன்னொரு ஹைட்டை h2ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு ரேடியஸை வந்து r1 எடுத்துக்கிறேன், அடுத்து இன்னொரு ரேடியஸை வந்து r2ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹைட் வந்து h1, அடுத்து செகண்ட் ஹைட் வந்து h2, அடுத்து ஃபஸ்ட்டு ரேடியஸ் வந்து r1, அடுத்து செகண்ட் ரேடியஸ் வந்து r2. அப்படின்னா h1ஓட வேல்யூ வந்து 1, h2ஓட வேல்யூ வந்து 2, அடுத்து r1ஓட வேல்யூ 2, r2ஓட வேல்யூ வந்து 1. அப்படின்னா எனக்கு h1 இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. கொஷின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சிலிண்டரோட வால்யூமோடைய ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும். வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து என்னென்னா πr²h, இதான் வந்து ஃபார்முலா. இப்போ எனக்கு 2 சிலிண்டருங்கிறப்ப πr1²h1 கிடச்சிருக்கும் ஈக்குவல் டு πr2²h2 கிடச்சிருக்கும். இப்படி 2 சிலிண்டர்ஸ் கொடுத்தாங்கனாலே அது ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ பை வந்து ரெண்டுலேயுமே சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டேன். அப்படின்னா r1க்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணனா 2², h1க்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணால் × 1 ஈக்குவல் டு r2க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணனா 1² இன்ட்டு h2க்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணனா × 2. 2வை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயருங்கிறப்ப 2வை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 2வை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணனா 4. அப்படின்னா 4 × 1 is equal to 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ஏன்னா 1 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும் × 2. அப்படின்னா 1 × 1 4 × 1 வந்து என்னன்னா 4 ஈக்குவல் டு 1 × 2 வந்து 2ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 4 is equal to 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை ரேஷியோவாக மாற்றுறேன், அதாவது வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ரேஷியோ தான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்படின்னா V1க்கும் V2க்கும் ரேஷியோ வேணும். V1 வந்து எனக்கு 4 கிடச்சிருக்கு, V2 வந்து 2 கிடச்சிருக்கு. இதை ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினா 4/2, இதை கேன்சல் பண்ணால் 2 1s are 2 2s are, அப்படின்னா 2/1 கிடச்சிருக்கும். இதை திருப்பி ரேஷியோவுக்கு சேஞ்ச் பண்ணனா 2:1 கிடச்சிருக்கு. அப்படின்னா சிலிண்டரோடைய வால்யூமுடைய ரேஷியோ என்னென்னா 2:1 கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபோர்த்து ப்ராப்ளம். ஃபோர்த்து ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4⁵3.5 is to 2⁵. இதோடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ரேஷியோவில் இருக்கிறத நான் திருப்பி எழுதிக்கிறேன். 4⁵3.5 is to 2⁵. இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் எழுதிக்கிறேன். நான் 4⁵3.5 divided by 2⁵. இந்த 4 வந்து நான் எப்படி எழுதிக்கலாம், 2 × 2 கிடைக்கும். 2 × 2 நான் எப்படி எழுதிக்கலாம்னா 2² எழுதிக்கலாம். ஏன்னா 2 2 வாட்டி ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா அது ஸ்கொயர்னு எழுதணும், 3 வாட்டி ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா க்யூப் எழுதணும். க்யூபை வந்து 3 நம்ம எழுதலாம். அப்படின்னா இந்த இதில் 4க்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன்னா 2⁵2 எழுதிக்கிறேன். இங்கே மேலே பவரில் எனக்கு ஒரு 3.5 வந்து கிடச்சிருக்கு, டிவைடட் பை 2⁵ கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2வையும் 3.5யும் மல்டிப்ளை பண்ணலாம். 2வையும் 3.5யும் மல்டிப்ளை பண்ணனா 2⁵7 கிடைக்கும், டிவைடட் பை 2⁵5. 2⁵7ங்கிறப்ப 2 வந்து எனக்கு 7 வாட்டி இருக்கும். இங்கே 2⁵5ங்கிறப்ப 2 வந்து எனக்கு 5 வாட்டி இருக்கும். அப்படின்னா இது வந்து எனக்கு பார்க்குறப்ப இங்கே 7 2 இருக்கும், இங்கே 5 2 இருக்கும். அப்படின்னா மேலே இருக்கிற 5 2வும் கீழே இருக்கிற 5 2வும் கேன்சல் ஆயிடும். மீதி எனக்கு எத்தனை 2 இருக்கும், மேலே 2 2 மட்டும் இருக்கும், கீழே எதுவுமே இருக்காது, 1 மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா மேலே இருக்கிற 2 2வை மல்டிப்ளை பண்ணால் 4 வந்து கிடச்சிருக்கும், டிவைடட் பை 1. அப்படின்னா இதை ரேஷியோவாக எழுதுனா 4:1 கிடச்சிருக்கும். இதுதான் சிம்பிளிஃபைடு ஃபார்ம். இன்னும் இது புரியலனாலும் திருப்பி எழுதிக்கிறேன். 2⁵7 எப்படி எழுதிடலாம்னா மொத்தம் 7 2 எழுதணும். 7 வாட்டி எழுதியாச்சு. 2⁵5ங்கிறப்ப 5 வாட்டி 2 எழுதணும். அப்படின்னா இது எல்லாமே எனக்கு 5 வாட்டி 2 இருக்கிற 2 வந்து கேன்சல் ஆகிடும்.
இல்லை ஒரு சின்ன மிஸ்டேக், இந்த 2வை கேன்சல் பண்ணிக்கக்கூடாது, 5 2 தான் வந்து கேன்சல் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா 5 2 வந்து கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குன்னா 2 × 2 வந்து இருக்குது. 2 × 2ங்கிறப்ப 4, கீழே எதுவுமே இல்லைங்கிறப்ப 1. அப்படின்னா 4/1ங்கிற ஃப்ராக்ஷனை நான் 4:1ங்கிற ரேஷியோவாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய 4 கொஷின் பேப்பர் எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ A8 2 கொஷின்ஸ் வந்து கேட்போம். அந்த 2 கொஷின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ண போகிற ஏஐ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ChatGPT. இந்த ChatGPT நான் இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்கேன்னா, நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுங்கிற டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுங்கிற டாபிக் வந்து கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அதில் இருந்து 2 ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன். எதை பேஸ் பண்ணி தான் வந்து டிஎன்பிஎஸ்சியை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்டிருக்கேன். இப்போ டிஎன்பிஎஸ்சியை பேஸ் பண்ணி ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து ChatGPTயில் வந்து கேட்போம். இப்போ ChatGPTயும் வந்து எனக்கு அதுக்கு 2 ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ ஆஃப் 2 நம்பர், அதாவது 3:5 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3:5 சம் வந்து 64 கொடுத்துருக்காங்க. அந்த 64ங்கிறப்ப அந்த 2 நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இன் எ கிளாஸ் வந்து 4:7 வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55. அதில் நம்பர் ஆஃப் பாய்ஸும் கேர்ள்ஸும் எவ்வளோங்கிறத செப்பரேட்டாக வந்து நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நான் நோட்ஸில் வந்து நான் உங்களுக்கு எப்படி ஆன்சர் வந்துச்சுங்கிறத சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ ஏஐ கொடுத்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். ஏஐ கொடுத்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ். அந்த 2 நம்பர்ஸ் வந்து என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த 2 நம்பர்ஸோட ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:5 கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் 64 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த 2 நம்பர் என்னங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் அதோடைய ரேஷியோ 3:5 வந்து இருக்குது. அந்த ரேஷியோ நம்ம வேர்ட் ப்ராப்ளம் கான்செப்டில் வந்து பார்க்குறப்பே வந்து சொல்லியிருந்தேன். 2 ரேஷியோ வந்து அவங்களே வேர்ட் ப்ராப்ளமில் வந்து கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 ரேஷியோவையும் ஆட் பண்ணிக்கணும். அதாவது இதை கொடுத்துருக்க ரேஷியோவை A:B எடுத்துக்கணும். அந்த இதை மாதிரி ரேஷியோ கொடுத்துருந்தப்பங்கன்னா A+B நம்ம செய்யணும். செஞ்சு தான் அதை சால்வ் பண்ண முடியும். அப்படின்னா இங்கே ஏவோட வேல்யூ என்னென்னா 3, பியோட வேல்யூ என்னென்னா 5. ரெண்டையும் ஆட் பண்ணனா 3 + 5 = 8 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ 2 நம்பரையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா 64 வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 64 நான் எதால் டிவைட் பண்ணுறேன்னா இந்த 8ஆல் வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 64 / 8. இதை 8ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 8 தான் வந்து கிடைக்கும். ஏன்னா 8 8s are 64 வந்து ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நம்பரோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3ங்கிற ஃபஸ்ட்டு டேர்மை வந்து எடுத்து எழுதிக்கிறேன். அதோட இந்த நான் எனக்கு கிடச்ச 8 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 8 3s are 24. அடுத்தது செகண்ட் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். செகண்ட் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும்னா அதோடைய டேர்ம் வந்து என்னென்னா 5. அந்த 5ஓட 8 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 5 8s are 40 கிடச்சிருக்கு. அப்படின்னா 24ங்கிறது ஒரு நம்பர். அடுத்தது செகண்ட் நம்பர் வந்து என்னென்னா 40. இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு 64 வந்து கிடைக்குது. இந்த 2 நம்பரோட ரேஷியோ தான் வந்து 3:5ங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளை 2 நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அந்த 2 நம்பர் தான் வந்து 24, அதுக்கப்புறம் 40. இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம் ஏஐ கொடுத்தது வந்து பார்ப்போம். இதில் செகண்ட் சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குரிய ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா 4:7 வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிளாஸோடைய டேட்டா. இப்போ இந்த கொடுத்துருக்கப்படி பார்த்தோம்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே ஆட் பண்ணோம்னா 55 கொடுத்துருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து. இப்போ பாய்ஸ் எத்தனை பேர் கேர்ள்ஸ் எத்தனை பேருங்கிறத செப்பரேட்டாக வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு வேர்ட் ப்ராப்ளம் வந்து எனக்கு ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னா A:B அந்த ரேஷியோவை வந்து எடுத்துக்கணும். அந்த ரேஷியோவுடைய 2 டேர்ம் அதாவது AB ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணணுங்கிறத நான் முன்னாடி இந்த ஏஐ சம்லேயே வந்து பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பையும் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ இந்த A+B வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 4ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 11 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த 11 வந்து நான் இந்த 55ஓட டிவைட் பண்ணுறேன். ஏன்னா போன சம்மில் வந்து பார்த்தா இதே சம்மு தான் வந்து இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 2 நம்பரை பேஸ் பண்ணியிருக்கு, இங்கே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த 55ஓட ஒரு 11 வந்து நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணனா எனக்கு 11 5s are
55. அப்படின்னா எனக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்குன்னா 5 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த இது ஃபஸ்ட்டு ரேஷியோவில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எதை டினோட் பண்ணுன்னா பாய்ஸை டினோட் பண்ணும், செகண்ட் டேர்ம் வந்து கேர்ள்ஸை வந்து டினோட் பண்ணும். பாய்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா பாய்ஸோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்னது 4. அப்படின்னா அந்த 4ஓட இந்த லெவலை வந்து நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 4 × 5. அப்படின்னா 4 × 5ங்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 20 வந்து கிடைக்கும். இதில் கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் 5. அதோட இந்த இதில் பாய்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து பார்க்குறோம். அதனால் பாய்ஸ் எதை டினோட் பண்ணுது? ஃபஸ்ட் டேர்ம் தான் வந்து டினோட் பண்ணுது. அந்த ஃபஸ்ட் டேர்ம் 4ஓட இங்கே எனக்கு கிடச்சிருக்க ஆன்சர் 5ஐ மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு பாய்ஸ் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 20 பாய்ஸ் வந்து கிடச்சிருக்கு. கேர்ள்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த 5ஓட வந்து கேர்ள்ஸ் எந்த டேர்ம் வந்து டினோட் பண்ணுது? செகண்ட் டேர்ம் வந்து கேர்ள்ஸ் டினோட் பண்ணுது. அப்படி பார்த்தோம்னா 7ங்கிறது தான் எனக்கு செகண்ட் டேர்ம். அப்படின்னா 7ஓட அந்த 5ஐ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 35 கிடைக்குது. அப்படின்னா இவங்க 2 பேர், அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். 35 + 20 எனக்கு 55 கிடச்சிது. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 பேர் டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோம்னா அந்த கிளாஸில் 55 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் பாய்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன ரீகேப் வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த இது சாப்டர் வந்து இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இந்த சாப்டர் வந்து எதில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ரேஷியோட ப்ராப்பர்ட்டி, ரேஷியோவில் 2 டேர்ம்ஸும் வந்து சேம் யூனிட்டாக இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் யூனிட்டாக இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, அப்புறம் ஒரு வேர்ட் ப்ராப்ளமில் வந்து ஒரு ரேஷியோ வந்து அவங்களே கொடுத்துட்டு நம்மள்ட்ட ஏதாச்சும் கிவன் வந்து கேட்டாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தோம். அந்த ஃபஸ்ட்டு சாப்டருக்கு நான் எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் வந்து கொடுத்துருந்தேன். அடுத்து செகண்ட் சாப்டரில் வந்து என்ன பார்த்தோம்னா ப்ரொபோர்ஷனாலிட்டிலாம், அதுக்கப்புறம் ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் வந்து கொடுத்துருந்தேன். சாப்டர் நம்பர் 3ல் வந்து ப்ரொபோர்ஷனோட டைப்ஸ், டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்துருந்தோம். அப்புறம் டைரக்ட் ப்ரொபோர்ஷனோடைய கண்டிஷன் வந்து வேர்ட் ப்ராப்ளமில் எதை யூஸ் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். அடுத்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இருந்தால் அதில் வேர்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய கண்டிஷன் என்னன்னு பார்த்துருந்தோம். அடுத்து சாப்டர் 3க்குரிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் வந்து பார்த்துருந்தோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணோங்கிறத பார்த்தோம். அது எக்ஸசைஸ் 1க்கும் கம்ப்ளீட் பண்ணோம், எக்ஸசைஸ் நம்பர் 2க்கும் கம்ப்ளீட் பண்ணோம், எக்ஸசைஸ் நம்பர் 3க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் 4 கொஷின் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி இருக்க கொஷினை சூஸ் பண்ணோம். அந்த 4 கொஷின்ஸுமே வந்து நம்ம சால்வ் பண்ணியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏஐட்டேருந்து 2 கொஷின் வந்து வாங்கினோம். அந்த 2 கொஷினையுமே வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். 2 கொஷினுமே வந்து நம்ம டீச் பண்ண கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுங்கிற டாபிக் முடிச்சாச்சு. இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பெர்சன்டேஜுங்கிற டாபிக் வந்து முடிச்சிருந்தோம். இப்போ அதுக்கடுத்து வரப்போகிற வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து பேஸ் பண்ணியிருக்க போது அதை அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.